தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே Tamilarasi.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாவர உண்ணிகள். தாவர உண்ணிகள் அப்படிங்கிறது இலை உண்ணிகள் அப்படின்னு சொல்லலாம். விலங்குகள் தமது உணவை உட்கொள்ளும் முறையை கொண்டு 3 பிரிவா பிரிக்கலாம். ஒன்று தாவர உண்ணி, இரண்டாவது ஊனுண்ணி, மூன்றாவது அனைத்துண்ணி. இப்ப நம்ம பார்க்க போறது தாவர உண்ணி. அதாவது மரம், செடி, கொடி, புல், பூண்டு முதலியவற்றை உண்டு உயிர் வாழும் விலங்கு வகையை தான் தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா ஆடு, மாடு, மான் இது எல்லாமே இலை தழைகளை உண்டு உயிர் வாழக்கூடிய விலங்குகளாகும். இப்ப என்னென்ன தாவர உண்ணி விலங்குகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். யானை, யானை. மான், மான். பைமான், பைமான். குதிரை, குதிரை. ஆடு, ஆடு. வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி. செம்மறி ஆடு, செம்மறி ஆடு. ஒட்டகம், ஒட்டகம். எருமை, எருமை. வரிகுதிரை, வரிகுதிரை. காண்டாமிருகம், காண்டாமிருகம். முயல், முயல். ஒட்டகச்சிவிங்கி, ஒட்டகச்சிவிங்கி. முள்ளம்பன்றி, முள்ளம்பன்றி. அணில், அணில். தாவர உண்ணிகள். யானை, மான், பைமான், குதிரை, ஆடு, வண்ணத்து பூச்சி, செம்மறி ஆடு, ஒட்டகம், எருமை, வரிகுதிரை, காண்டாமிருகம், முயல், ஒட்டகச்சிவிங்கி, முள்ளம்பன்றி, அணில். ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.